குட் மார்னிங் மக்களே. நைட் ரைடு இல்லை, அர்லி மார்னிங் ரைடு. மணி 6:15 ஆகுது, இன்னும் விடியல. கும்மு இருட்டாக இருக்குது. குளிர் சும்மா சக்க குளிர். 15லேருந்து 16 டிகிரி இருக்குன்னு நினைக்கிறேன். இருட்டுனால குவாலிட்டி கொஞ்சம் சுமாராக தான் ஒரு வீடியோவில். அதெல்லாம் பேக் கேமராவில் எடுக்கிறேன் ஃப்ளாஷ் போட்டு. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு 100 கிலோமீட்டர் ரைடு. ஆக்சுவலாக ஒரு குரூப் ரைடு, NWCG குரூப்பில். அந்த ரைடு வந்து 50 கிலோமீட்ரு. நானும் முத்துவும் சேர்ந்து இன்னொரு 50 பண்ணி 100 கிலோமீட்டர் பண்ணலான் இருக்கோம். ஏன்னா அந்த NWCG குரூப்லேயே ஸ்னோபால் சேலஞ்சுன்னு ஒன்று ரிஜிஸ்டர் பண்ணி தொலைஞ்சிட்டேன். அது மாதத்துக்கு இவ்வளோ கிலோமீட்டர் ஓட்டணும்னு கணக்கு இருக்குது. ஃபஸ்ட்டு மாதம் 350, அதுக்கப்புறம் எல்லா மாதமும் 25 50 கிலோமீட்டர்ஸ் ஆட் ஆகிட்டே போகும். ஸோ ஃபஸ்ட்டு மாதம் 350நால 180 தான் முடிச்சிருக்கேன். இன்னும் 170 முடிக்கிறோம். அதனால இன்றைக்கி 100 பண்ணிடலாம். 100 பண்ணதுக்கப்புறம் ஒரு 5 நாள் கேப் இருக்குது. 5 நாளில் மீதி ரேட்டாக பண்ணிடலான்னு. நைட்டில் அர்லி மார்னிங் ஓட்டுறதில் அது ஒரு பீதி இருக்குது. க்ரௌடு எதுவும் இல்லைன்னா தெஃப்ட்டுக்கு சான்சஸ் இருக்குது. நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். இன்னொரு பிரச்சனை, இந்த மாதிரி இருட்டுலையோ இல்லை அர்லி மார்னிங் ஓட்டுறதுல டாக்ஸ் இன்னொன்னே 2 கேங்கு நிற்கிது. இதான் கொஞ்சம் சூழ்ந்துருச்சுன்னு வைங்க. அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதனால் நாய் துரத்தும் போது வேகமாக நம்ம அழுத்துறது, அதனால் இன்னும் வேகமாக துரத்தும். நல்லா ஸ்டாப் பண்ணி திரும்பி அதை கொஞ்சம் அதட்டுற மாதிரி பார்த்தோன்னா நின்றோம். அதுதான் ஜென்ரலாக எல்லோரும் சொல்லுவாங்க. அதனால் அதே ஃபாலோ பண்ணுங்கள். இப்போது ஓரளவுக்கு வெளிச்சம் வந்துருச்சு. இப்போ தான் குரூப்பை போய் பார்த்தேன். எல்லோரும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க 50 கிலோமீட்டர் குரூப் ரைடுக்கு. இன்னொரு விஷயம் சொல்லிட்டு இருந்தேன், மொபைல் தெஃப்ட்டை பற்றி. நம்ம இப்போ இந்த மாதிரி வெளிச்சம் இல்லாத டைமில் வரும்போது எனக்கு ஒரு வாட்டி நடந்திருக்கு. நான் நைட் ஷிஃப்ட் முடிச்சுட்டு அர்லி மார்னிங் 5:30 போல் வந்துட்டு இருந்தேன். அப்போ மொபைல் அடிச்சிட்டானுங்க. அது என் மேலேயும் தப்பு இருக்குது. நான் இந்தாங்கடா வந்து திருட்டு போங்கடான்ற மாதிரி என் பாக்கெட்டில் வச்சுட்டு பேண்ட் பாக்கெட்டில் வச்சு ஓட்டிகிட்டு இருந்தேன். அதுவே பாதி மொபைல் வெளில நீட்டிகிட்டு இருந்துச்சு. அவனுங்க அதே எத்தனை வாட்டி நோட் பண்ணி அவனை அடிச்சிட்டானுங்க. ரொம்ப ஜாக்கிரதை. பின்னாடி பத்திரம் என்ன மைக் போட்டு சொல்ல போறாங்க, எல்லாரும் கேட்ட போறா. சீக்கிரம் போடா. பணம். அதனால் அந்த மாதிரி ஆள் இல்லாத நேரத்துலையோ இல்லை லேட் நைட்லையோ இல்லை அர்லி மார்னிங்லையோ போகும்போது நீங்கள் மொபைலில் உங்கள் ஜெர்சி மாதிரி போட்டிங்கன்னா ஜெர்சி பாக்கெட்டில், இல்லை எதுவும் போடலன்னா ஏதாச்சும் பேண்ட் மாதிரி போட்டு கையிலையோ இல்லை உள்ள டிஷர்ட்டுக்குள்ளேயோ அந்த மாதிரி வச்சுட்டு சேஃபாக போங்க. இல்லாட்டி சைக்கிளில் பேக் மாதிரி வச்சுருந்தீங்கன்னா அதுக்குள்ளே வச்சுட்டு போங்க. அப்போ தான் கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கும். வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது பட்டுன்னு ரைட் சைடில் போலீஸ்காரருக்கு வந்துட்டானுங்க. எனக்கு அள்ளி இல்லை, சரி வீடியோ எடுக்கிறதா திட்ட போகிறானுங்கன்னு நினச்சேன்னா பார்த்தா அவனுங்க வந்து ஜாலியாக பேசிட்டு போகிறானுங்க. எங்கே போகிறீங்க, எவ்வளோ தூரம் போகிறீங்க, ஆல் தி பெஸ்ட் சொல்லிட்டு போகிறாரு அவர். அதனால் மொபைல் எடுத்துகிட்டு போகும்போது தெஃப்ட் அவாய்ட் பண்ணுறது கொஞ்சம் காஷியஸாக இருங்க. மொபைலில் விசிபிளாக ரோட்டில் போகிறவங்களுக்கு தெரியிற மாதிரி வைக்காமல் கொஞ்சம் மறைச்சி வச்சிங்கன்னா சேஃப்டியாக இருக்கும்.